அவரை கொண்டு தேவர் செய்ய நீ திரளா நீ அநேக மனுஷனை பிடிக்கிறவனாக்குவார். நீ மனுஷனை பிடிக்கிற நீ இவ்வளவு திரளான மீன்களை நீ பிடிச்ச பத்தியா? இவ்வளவு வலை கிளியக்கூடிய அளவுல மீன்களை பிடித்து நீ பிடிப்ப. இவ்வளவு வாக்குத்தத்தங்களை பெற்ற பேதுரு எல்லாம் சரியா இருக்குது. ஆனால் அவைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் நீ பரீட்சை சாத்தானால் நீ சோதிக்கப்பட்டு ஒரு இடத்தில் காணப்படுகிற சில தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத சில காரியங்கள், அவையெல்லாம் குணப்பட வேண்டும். குணப்பட்ட பின்புதான் நீ போய் மற்றவர்களை நீ இந்த மேலான காரியத்தை இந்த பணியை செய்ய முடியும். மற்றவர்களை நீ வழிநடத்த முடியும். மற்றவர்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க முடியும். மற்றவர்களுக்கு நீ போதிக்க முடியும். அப்ப இவர் குணப்பட வேண்டிய பகுதிகள் என்ன என்று நம்ம இங்க பார்க்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இவைகளெல்லாம் உனக்கு எல்லாம் அருளப்பட்டிருக்குது. இந்த தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக நீ குணப்படப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. குணப்பட வேண்டும். ஆபிரகாமை கர்த்தர் ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றார், வானத்தின் நட்சத்திரங்களை நீ எண்ணக்கூடுமானால் அவ்வளவாக உன்னுடைய சந்ததி அவ்வளவு பெரிதா இருக்கும். கடற்கரை மணலை போல எண்ண முடியாத அளவுக்கு ஒரு சந்ததி உன்னையில் உண்டாகும். அநேக ஜாதிகள் உண்டாகும். ராஜாக்கள் உண்டாவார்கள். ஒரு சந்ததியில் பிறப்பார்கள் எல்லாம் சொல்ற. இவையெல்லாம் சொன்னாலும் கூட ஆபிரகாமை ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், ஆண்டவர் சொன்ன அந்த தரிசனம் ஆபிரகாம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். பேதுரு ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17 1வது வசனத்துல வேத வசனம் சொல்லுது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சில காரியங்களை செய்யணும்னு சொன்னார். முதலாவது காரியம், அவர் பரீட்சையின் ஊடாக, சோதனையின் ஊடாக சொல்றாரு, ஒரு காரியத்தை சொல்றாரு, இவைகளை நிறைவேற்ற 99 வயசு வந்துருச்சு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உனக்கு 99 வயதானவங்க கூட நீ கலங்காது. உனக்கு காலங்கள் இவ்வளவு காலங்கள் கடந்து வந்தாலும் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற, நான் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனால் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ உத்தமனாயிருக்குன்னு மாறக்கூடாது. நான் கொடுத்த வார்த்தையை தவிர நீ சுயமாக உன் சொந்த யோசனைப்படி, சொந்த விருப்பத்தின்படி, சொந்த ஆலோசனை எதையும் நீ செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்லி கொடுத்திருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை அவர் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு ஆகாரை திருமணம் பண்ணி அங்க ஒரு குமாரனை பெறார், இஸ்மவேலை பெறுகிறார். இதில் என்னத்தை நம்ம பார்க்கிறோம்? அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, அவர் உத்தமனாக நீ நடந்து கொண்டு உத்தமனாக இரு. இரண்டாவது, ஆண்டவர் சொன்னபடி ஒரு குமாரனை தந்தாலும் அந்த குமாரன் மூலமாக வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஒரு திரளான எண்ண முடியாத அளவுக்கு ஒரு சந்ததி உருவாகும்னு சொன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை ஒரு பரீட்சையின் ஊடாக கொண்டு வரார். இங்கே வேதம் சொல்லுது, ஆபிரகாமை இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்கிற ஒரு வார்த்தை. இந்த சோதனையில 3 வகையான சோதனைகள் இருக்குது. இங்கே தமிழ் வார்த்தை சோதனை சொல்லுது. இங்கே எவ்விதமான சோதனை? சோதனை என்பது டெம்ப்டேஷன், ட்ரையல்,
டெஸ்ட். தேவன் கொடுக்கிற ஒரு சோதனை என்பது அது டெஸ்ட், அது பரீட்சை. அவர் இருதயத்தில் இருக்கிறது என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் ஒரு பரீட்சையை வைக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. டெம்டேஷன், ட்ரையல். சுய இச்சினால் ஒரு மனுஷன், தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. ஒரு மனுஷன் தன் சுய சக்தியினால் சுய இச்சினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். பிசாசினால் வருகிற ஒரு சோதனை. இவைகளை எல்லாம் நம்ம கடந்து போகணும். கடவுள் கொடுக்கிற ஒரு சோதனை என்பது ஒரு பரீட்சை ஊடாக. ஒரு பிள்ளையை பார்த்து வருஷம் முழுசும் படிக்குது, வருஷத்தின் முடிவிலே ஒரு பரீட்சையை, அந்த பள்ளியாண்டு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. அந்த பிள்ளையினுடைய தேர்ச்சி, அந்த பிள்ளை அறிவிலே எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக படித்த பாடங்களிலே ஒரு தேர்ச்சியை வைக்கிறாங்க, ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. அந்த பரீட்சை ஊடாக அந்த பிள்ளை கடந்து போகணும். பரீட்சை அந்த பிள்ளையின் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையை தேர்ச்சிக்குள்ள வழிநடத்தி ஒரு அறிவிலே ஒரு மேலான நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டு ஒரு அறிவிலே வளர்ந்து அந்த பிள்ளையானது பெருகுகிறது. அந்த பரீட்சை யாருமே ஒரு பிள்ளையினுடைய பள்ளியிலே கடந்து போய் என் பிள்ளைக்கு எதுக்கு பரீட்சை வைக்கிறீங்க, ஸ்கூலில் நம்ம பிள்ளையை சேர்க்கிறோம், பிள்ளை படிக்கிறது, அது எல்லாமே நிறைய வருஷம் படிக்குது. வருஷத்தில் பல வகையான பரீட்சைகள் அந்த பிள்ளைக்கு வச்சு அந்த பிள்ளையினுடைய அறிவை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி ஒரு தேர்ச்சியை அறிந்து கொள்ளும்படியாக பரீட்சைகளை வைக்கிறாங்க. அப்போ நமக்கு கூட ஆண்டவர் நிறைய விஷயங்களை ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு திருச்சபைக்கு வந்து ஆண்டவர் வேதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை சரியான பிரகாரம் நம்ம வாசித்து அதன்படி நம்ம நடக்க நம்ம ஒப்பு கொடுத்து இயேசுவிடத்திலிருந்து நிறைய காரியங்களை நாம் போதிக்கப்பட்டு ஆண்டவரிடத்திலிருந்த சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வேத வசனத்தில் நம்ம நாளுக்கு நாள் சத்தியத்தை அறிவை நாம் வளர்ந்து அந்த வசனத்தின்படி நாம் அநேக விதத்தில் ஒரு தேர்ச்சி பெறுகிறோம். இப்போ ஆண்டவர் நம்மை குறித்து ஆண்டவர் அழைத்தது உண்மைதான். நிறைய விஷயங்கள், அநேகருக்கு நல்ல தரிசனங்களை ஆண்டவர் அளிக்கப்பட்ட ஒருவரை கூட ஆண்டவர் சும்மா இருக்க விடுவதே கிடையாது. ஆண்டவர் ஒரு சிலருக்கு தன்னை அவங்களை பற்றிய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்கிறார். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் புத்தக சூழ்நிலை ஒரு தரிசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான பகுதி. ஆண்டவர் என்றைக்கு வேதம் சொல்லுது, ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்போ வேதம் சொல்லுது, எவர்களை ஆண்டவர் அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தி நீதிமான்களாக்கியிருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். தேவனால அழைக்கப்பட்ட இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளாக நீ என்னைக்கு வந்தையோ அன்னைக்கே தேவனால நீ அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டுதான் தேவன் அழைச்சிருக்கிறார். தேவன் முன்குறிக்காத ஒரு மனுஷனும் அவர் திருச்சபையில வந்து ஒரு அங்கமாக மாறவே முடியாது. நீ இயேசுவை என்னைக்கு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டையோ அன்னைக்கே உண்மையிலாக தேவனுடைய ஒரு அழைப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். தேவனுடைய ஒரு அழைப்பு உன் மேல இருக்குது. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு என்னை அழைக்கல, முழு நேரமாக என்னை அழைக்கல. ஆண்டவருடைய அழைப்பு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருமே தேவன் அழைத்திருக்கிறார். அழைத்து அவனை முதலாவது நீதிமான் ஆக்குகிறார். ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல வச்சிருக்கிற அழைப்பு பல விதங்கள் எல்லாம் வித்தியாசம். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து நேற்று பார்த்து உன்னை பார்த்து அழைக்கிற ஆண்டவர் நீ பிறப்பதற்கு முன்னதாகவே உன்னை குறித்து புத்தக சூழலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139 சொல்ற,
என்னை நான் தாயின் கருவில் உருவாகிற நாளை நேரத்தை எல்லாமே உங்க புத்தக சூழலில் எழுதி வச்சிருக்கிறீங்க. புத்தக சூழலிலே எழுதப்பட்டபடியே நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே தேவன் நம்மை குறித்த இந்த பூமியில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனை குறித்து விவரங்களை கர்த்தர் புத்தக சூழலிலே எழுதினவராக, அவனை குறித்த ஒரு தரிசனத்தை, அவனை குறித்து எதற்காக இந்த பூமியில பிறந்தான், அவனுக்கு இந்த பூமியில பிறந்த நோக்கம் என்ன, அவன் வாழ்க்கை குறித்த தரிசனம் என்ன, அவனை குறித்த திட்டங்கள் என்ன என்பதை அவர் ஆண்டவர் ஏற்கனவே புத்தக சூழலில் எழுதி வைத்திருக்கிறார். இதை குறித்து எப்படி வேதம் நமக்கு சொல்கிறது? திட்டவட்டமாக ஆண்டவர் எனக்கு என் வாழ்க்கை குறித்து தெளிவாக காமிச்சார். ஆண்டவர் ஒரு அதிகாலையில தரிசனத்துல ஒரு சொப்பனத்துல ஆண்டவர் என் வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய புஸ்தகத்தை, பெரிய புஸ்தகமா இருக்கு, பெரிய புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தை விரித்து நான் கற்பந்தறிந்து பிறக்கிற நாளிலிருந்து இந்த பூமியில கடைசி நிமிஷம் வரைக்கும், இந்த பூமியில இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் என் வாழ்க்கையை குறித்து எந்த பெற்றோருக்கு நான் பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணும், பிறந்த எப்போது நான் கர்ப்பந்தரிக்கணும் என்கிற குறித்த காரியங்களை எல்லாம் விளக்கமாக அது எல்லாம் புத்தகத்தில் ஒரு வாலிபர் படிச்சுட்டு வர, அதை படிச்சுட்டு வர அந்த நேரத்தில் அவர் படிக்க எல்லாமே எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் இருக்குது. அந்த கனவுல ஞாபகம் வருது. நான் அந்த வாலிபரை சொல்றேன், இதில் இருக்கிற எல்லாமே ஆசீர்வாதமான காரியங்களாக இருக்கிறது, எல்லாமே ஆசீர்வாதமாக எழுதப்பட்டு இருக்கிறது. அவங்கள்ட்ட தெளிவாக சொல்றேன். அப்பதான் நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அதுக்கு கடைசியில் புதுசாக அந்த வார்த்தை எழுதப்பட்டது. நான் கலங்குறேன், நான் ரொம்ப கலங்கி நான் துக்கம் அடைகிறேன். நான் சொல்றேன், என்னை குறித்து எல்லாமே ஆசீர்வாதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கீழே 2 வரி என் மேல வரக்கூடிய நியாயத்திற்கு எழுதியிருப்பான்னு சொல்லி நான் வேதனைப்பட்டு கலங்குறேன். நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எழுத்துக்கள் அப்படியே அழிஞ்சிருச்சு. ஏன்னு சொன்னால், தேவன் என்னை அழைத்தது உண்மைதான். என்னை குறித்து ஏராளமான தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் எனக்கே சொல்லியிருக்கிறாரு. அவைகள் மூடாக அவைகளெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறுன்னு சொன்னால் ஒரு காரியம் முக்கியமானது. அன்னைக்கு பேதுருக்கு என்ன சொன்னாரோ அதேதான். பேதுருக்கு என்ன சொன்னாரோ அதேதான். பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக ஒரு 5 வகையான சோதனை மூலாக நான் கடந்து போகும்படியான ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 5 வகையான சோதனைகளை பரீட்சைகளை நான் கடந்து போகணும். முதல் பரீட்சை வாலிபத்தில் வரக்கூடிய சோதனையை நான் சந்திச்சு அதை நான் ஜெயம் எடுக்கிறேன். இது மாதிரி இன்னும் அநேக 4 விதமான சோதனைகள் இருக்குது. இந்த சோதனைகள், இந்த பரீட்சைகளை நான் கடந்து போய் அதில் நான் குணப்பட்டாதான் ஆண்டவர் சொன்ன தரிசனங்கள் என்னை கொண்டு செயலெடுத்த காரியங்கள் நிறைவேறும். ஆனால் அந்த சோதனையின் காலத்தில் அந்த நேரத்தில் எனக்கு விவரம் தெரியல, ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி தெரியவில்லை, சில குறைபாடுகளுக்கு, சில பாவங்களுக்கு நான் இடம் கொடுத்தேன். அதை ஜெயம் கொள்வதற்கு பதிலாக, அதை மேற்கொள்வதற்கு பதிலாக இடம் கொடுத்ததுனால கர்த்தருடைய கோபம் என் மேல் இருந்தது. அதனால அந்த நியாயத்திற்கு எழுதப்பட்டது எனக்கு காண்பித்தார். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு கடினமான ஒரு எச்சரிப்பை தந்தார். அந்த எச்சரிப்பை கேட்டு நான் தேவனுக்கு பயந்து ஒரு தீவிரமான வைராக்கியத்தோடு அந்த பாவத்துக்கு மனந்திரும்பின உடனேயே என் பேரில் எழுதப்பட்ட அந்த நியாயத்திற்கு அளிக்கப்பட்டு விட்டதை கர்த்தர் காண்பித்தார். பேதுரு வாழ்க்கையில் சொல்லப்பட்டது போலவே இன்னைக்கு தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாரை குறித்து தேவன் புத்தக சூழ்நிலை எழுதியிருக்கிறார். என்னை குறித்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னை ஆண்டவர் எதுக்கு என்னை அழைக்கிறது கிடையாது, என்னை அழைச்சது கிடையாது. நான் ஏதோ இந்த பூமியில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு நான் வருவேன், நான் ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் வாரத்துக்கு ஒரு மாதிரி ஆராதிச்சுட்டு எனக்கு ஏதோ உலகத்தில் ஒரு வேலை செய்து சம்பாதிச்சு ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து நான் கடந்து போவேன்னு சொல்லக்கூடாதபடிக்கு தேவனால இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை குறித்து அறிந்து கொள்ள ஆண்டவரிடத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேட்டு
நாம் தெரிந்து கொள்வோமோ, நம்மை குறித்து நாம் கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன ஆண்டவரிடத்தில் வேத ஒழுங்கின்படி நம்மை தாழ்த்தி நம்ம கர்த்தரை தேடும்போது ஆண்டவர் சிலருக்கு அவங்களை குறித்த எல்லா காரியங்களையும் பேசுகிறார். பேதுருவை குறித்த காரியங்களை, பேதுருவுக்கு அநேக காரியங்களை சொல்லும் போல நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் கேட்டால், என்னை எதற்காக அழைத்து, என்னை எதற்காக தெரிந்து கொண்டு பவுலை ஆண்டவர் முதலாக சந்திக்கும் போது பவுல் ஆண்டவரை கேட்கிறார். முதல் சந்திப்பிலேயே, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இரண்டாவது சொல்றாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். பவுலை குறித்த காரியங்களை எல்லாம் பவுலுக்கு வெளிப்படுத்தப்படுது. அவர் எதற்காக அழைச்சார், எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை. அதே போல பேதுருவை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது. அதற்கு முன்னதாக இவர் குணப்பட வேண்டும். இதில் என்ன அவர் குணப்பட வேண்டிய என்ன பகுதி இருக்குது, அது ஆண்டவர் எண்ணத்தை பார்த்தார். அப்ப பேதுரு குணப்பட வேண்டிய பகுதிகள் என்ன இருக்குது, என்ன தடைகள், ஆண்டவருடைய தரிசனம் நிறைவேறாதபடிக்கு அவர் கடந்து போக வேண்டிய பரீட்சைகள் என்ன, குணப்பட வேண்டிய பகுதிகள் என்ன என்று வேதத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்தால், வேதத்தில் இந்த காரியங்களை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தால், பேதுரு குறித்து ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் உன்னை கோதுமையை சொல்லினால் கிடைக்கிறது போல உன்னை கிடைக்க உத்தரவை கேட்டுக்கொண்டான். சாத்தானால் நீ சோதிக்கப்படுற என்று ஆண்டவர் சொல்றார். அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டதுனால்தான் தெளிவாக இங்கே சொல்றாரு. 1 பேதுரு 5:8 1 பேதுரு 5:8 வாசிப்போம். அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டதுனால்தான், அந்த அனுபவத்தை கடந்து வந்ததுனால்தான், சில பரீட்சைகளை கடந்து வந்ததுனால்தான் இன்னைக்கு பேதுரு நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். நல்லா கவனிங்க. இங்க வேதம் சொல்லுது, பேதுருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். முதலாவது காரியம், அவர் சோதனையெல்லாம் கடந்து பல பரீட்சைகளை கடந்து வந்ததுனால அவர் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இரண்டாவது, விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடுறான். இப்படியாவது இடம் கிடைக்குமா? ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பது உண்மைதான். நம்மை குறித்து புத்தக சூழ்நிலை எழுதியிருப்பது உண்மைதான். நம்மை குறித்ததான ஒரு திட்டம் வச்சிருப்பது உண்மைதான். அவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால் பிசாசு உடனே விடமாட்டான். சாத்தானால சோதிக்கப்படும்படி ஒவ்வொரு மனுஷனும் அவன் தன் வாழ்க்கையின் பாதையை கடந்து போகிறான். ஏன்னா அவன் குணப்பட வேண்டிய சில பகுதிகள் உண்டு. அப்ப வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி அவரும் அந்த பரீட்சையின் ஊடாக கடந்து போகும்படி வனாந்தரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் அதே பரீட்சைகள் ஊடாக கடந்துதான் போனார். பேதுருக்கு அதே பரீட்சை தான். இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பரீட்சை உண்டு, ஒரு சோதனை உண்டு. அவன் குணப்பட வேண்டிய பகுதி. ஏன்னு சொன்னா, நம்மிடத்துல ஏற்கனவே பிறப்பிலேயே நம்மிடத்துல சில ஜென்ம சுபாவங்கள் இருக்கிறது. இந்த ஜென்ம சுபாவத்தின் கேடுகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இந்த ஜென்ம சுபாவத்தை குறித்து வேதத்தில் நம்ம ஒரு பகுதியில் வாசிக்கலாம். ஜென்ம சுபாவத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது நம்ம வாசிப்போம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு வசனம் இருக்குது, ஒன்று கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம்.
ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். இங்க வசனம் சொல்லுது, ஜென்ம சுபாவ மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஒரு ஆவிக்குரிய பகுதி இருக்குது. நம்ம இந்த மாம்சத்துல தான் வாழ்வோம். மாம்சத்தின் கண்களால் இந்த உலக காட்சிகளை மாத்திரம்தான் பார்க்க முடியும். மாம்சத்தில் இருக்கிற மாம்ச அறிவை கொண்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது. நம்மளை படைத்த தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் வேறு சொல்றது ஆண்டு சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. உங்கள் கண்கள் காண்கிறவைகளும் உங்கள் காதுகள் கேட்கிறவைகளுமாய் இருக்கிறபடியால் அவைகள் பாக்கியம் உள்ளது. மற்றவர்களுக்கு மறைபொருளாக சொல்லப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இங்க வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனுக்கு போகிற வாசல், தேவனுக்கு போகிற வழி இடுக்கமும் நெருக்கமாய் இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயும் விரிவாயும் இருக்கிறது. அதில் அநேகர் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர் தான். இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறதுனால ஏன் ஜீவனுக்கு போகிற வழிகளை யாரும் கடந்து போவதில்லை. பரலோகத்துக்கு போகிற பாதையில அது இடுக்கமாக இருக்கிறது, ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நல்ல நிலம்தான். அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 3 ஒன்று 30 ஒன்று 60 ஒன்று 100 பலன் கொடுக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் 4 வகையான நிலங்களை சொல்றார். ஒன்று வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. அந்த விதையை அப்படியே நிலத்துக்கு அப்படியே போடலாம். ஒரு விதை போடலாம். அந்த விதையை பறவைகள் வந்து பட்சித்து போடுது. ஒரு விதையை கற்பாறை உள்ள நிலத்துல போடலாம். அது கொஞ்சம் வேறு, அந்த கற்பாறையில் கொஞ்சம் மண் இருந்ததுனால அது கொஞ்சம் வலிச்சு வருது. ஆனால் சூரிய வெயிலினால அது தீஞ்சு போயிடுது. ஒரு விதைகளை முள்ளுள்ள இடங்களை விதைக்கிறாங்க. அது வளர்ந்து வந்து முள்ளெல்லாம் பெருசாக வளர்ந்து அந்த செடி வளராதபடிக்கு பலன் கொடுக்காது போயிடுது. இதில் ஆண்டவர் சொன்னாரு, கற்பாறை விதிக்கப்பட்டவர்கள் உடனே உற்சாகமாக இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. கொஞ்ச காலம் நினைச்சிருக்கிறாங்க. ஆனால் வேத வசனத்தின் நிமித்தம் துன்பமும் உபத்திரமும் உண்டான உடனே அவர்கள் பலன் கொடுக்காதவர்களாக இயேசு விட்டு பின்வாங்கி போகிறாங்க. ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றும் போது, வேத வசனங்களை நாம் கை கொள்ளும் போது அந்த வசனத்தின் நிமித்தம் நமக்கு துன்பமும் உபத்திரமும் உண்டாகும். வேதம் சொல்கிறது, தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆண்டவருடைய வழியிலே, பரலோகத்துக்குரிய வழியிலே நாம் நடக்க ஆரம்பிக்கும் போது, இயேசுவை நாம் பின்பற்ற துவங்கும் போது, அவருடைய வசனங்களை நாம் கேட்கிறோம். அந்த வசனங்களை நாம் கை கொள்ள துவங்கும் போது சில துன்பங்கள் உபத்திரங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசு தன் சீசர்களை பார்த்து சொன்னார், உலகம் தன்னுடையவர்களை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தார் அல்லாதபடினாலே உலகம் உங்களை பகைக்கும் என்று சொன்னார். நீங்கள் உலகத்தாரை போல அநியாயமான வழியிலே, பொய்யான வழியிலே, மாயையான வழியிலே, மோசமான வழியிலே நீங்க நடந்தா எல்லாரும் உன்னை நேசிப்பாங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன் முன்ப குடிக்கிறவனா, கொல்லாதவனா, பொய் பேசுறவனா, ஏமாத்துறவனா, அநியாயம் பண்ணவனா, அடிக்கிறவனா, துன்பப்படுத்துகிறவனா, பகைக்கிறவனா இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க அவனோட சமாதானமா இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் இந்த வழிகளெல்லாம் விட்டு மனம் திரும்பி
நீதியாக, உண்மையாக, நேர்மையாக, பரிசுத்தமாக, தாழ்மையாக நடக்கும்போது உலகத்தில் ஜனங்கள் எல்லாருமே அவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீ இயேசுவை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீ எங்களைப் போல இல்லை, நீ வேறு வித்தியாசமா இருக்கிறையே, நீ ஏன் பொய் பேசுவதில்லை, நீ உண்மையா பேசுறியே. அநேக ஒரு சகோதரர் தெரியும், அவர் தன் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த கம்பெனியில் அவர் செஞ்ச வேலையில் அங்கே இருக்கிற நிறைய ஆயுள் சம்பந்தமான காரியங்கள், அங்கே கொடுக்க வேண்டிய கணக்கில் நிறைய ஆயுள் எடுத்து அங்கே உள்ள ஆட்கள்லாம் திரும்பி நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. அங்கே கணக்கு கொடுக்கும்போது குறைவாக கணக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி திருடுவது கிடையாது, பொய் பேசுவது கிடையாது. இவர் உண்மையாக வேலை செய்ததுனால இவர் கொடுக்குற கணக்கு அவர்களை விட அதிகமாக இருந்தது. அங்கே இருக்கிற எல்லாரும் இவரை பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ முன்னாலும் நாங்கள் எல்லாரும் பாதிக்கப்படுவோம், நாங்கள் ஏன்னா எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் போதாது, எங்களுக்கு இந்த இங்கே இருக்கிற ஆயுளை நிறைய விற்று தான் நாங்கள் நிறையா சம்பாதிக்கிறோம். ஆனால் நீ உண்மையாக இருப்பதுனால, நீ கொடுக்குற கணக்கு அது எங்களை விட அதிகமாக இருக்கிறதுனால அவர் எங்களை பார்த்து வாழ கேள்வி கேட்பாரு. இப்போ எல்லாரும் இந்த சகோதரனுக்கு விரோதமாக எழுப்ப ஆரம்பித்தாங்க. இவருக்கு விரோதமாக இவர் எல்லாரும் தவிக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு இதுதான் வேதம் சொல்லுது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவர்கள். ஒரு மனுஷன் உண்மையா உத்தமமா நடக்கும்போது அவனோடு கூட வேலை செய்கிற தொழில் சலத்திலையோ அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் மற்றவர்களைப் போல அவன் வாழாதனால எல்லாரும் அவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேத வசனத்தை நம்ம கை கொள்ளும் போது இந்த உலகம் நம்மளை வரவேற்காது. இந்த உலகத்தின் வழி வேறு, பரலோகத்தின் வழி வேறு. அப்ப இந்த பரலோகத்தின் வழியில நடக்கும்போது இந்த வேத வசனங்களை நம்ம கை கொள்ளும் போது கட்டாயம் நமக்கு துன்பமும், நம்முடைய சொந்த வீட்டார் கூட, நம் சொந்த குடும்பம் கூட நம்மளை பகைக்கவும் விரோதிக்கவும் தொடங்குவாங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்துருவாகி இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகம் அவனுக்கு பாத்திரமா இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அவனை பகைக்கிறாங்க. இந்த மாதிரி பாதையை, இந்த மாதிரி பகுதிகளை ஒரு மனுஷன் கடந்து போகும்போது அவன் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறான். இவ்வளவு கடினமாக துன்பத்தின் ஊடாக, சில உபத்திரங்கள் ஊடாக, சில இடுக்கமான வழியிலே, நெருக்கமான வழியிலே நம்ம கடந்து போகுதுன்னு சொன்னா இதெல்லாம் யார் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஊழியர்காரர்களும் கூட கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வதனால வரக்கூடிய உபத்திரவங்கள், துன்பங்களை சந்திக்க பயப்பட்டு உலகத்தாரை போல மாய்மாலம் பண்ணுகிறவர்களாக, வேஷம் போடுகிறவர்களாக, நடிக்கிறவர்களாக அந்த மாதிரி பகுதியை தெரிந்து கொள்றாங்க. மற்றவங்க பார்வையில நீதிமன்றங்களை போல காட்சி அளிக்க விரும்புகிறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்புறம் ஒன்று, உட்புறம் ஒன்று இருக்குது. வெளிப்புறமாக ஆண்டவர் சொன்னார், சில பரிசேயர்களை பார்த்து, நீங்க மனுஷனுக்கு பார்வையில நீதிமன்றங்களாக காட்சி அளிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய உட்புறம் அநீதியினாலும் அக்கிரமத்தினாலும் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மனிதனுடைய வெளிப்புறம், அவன் சில இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கமானது இன்னைக்கு அநேக வேத வசனத்தை கை கொள்வதனால சில துன்பங்கள், பாடுகள், இடுக்கங்கள், நெருக்கங்கள் இவைகளை சந்திக்க பிரியமில்லாதவர்களாக, பாடுகளோடாக யார் கடந்து போகுதுங்கிறதுக்காக எல்லார்ட்டையும் பகைச்சிக்கிட்டு, எல்லார்ட்டையும் தன் சொந்த குடும்பத்தை பகைச்சிக்கிட்டு சில போராட்டத்தினூட கடந்து போக மனதில்லாதவர்களாக அவர்கள் என்ன செய்யறாங்க, சில காரியங்களோடு ஒத்து போகிறார்கள். வேத வசனத்தின்படி வாழ முடிகிறது கிடையாது. அப்ப இங்கேதான் சில பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அப்ப வேத வசனத்தின் ஊடாக பரலோகத்தின் வழியில நாம் நடக்கும்போது சில போராட்டங்கள் உண்டு. ஆனால் யார் இயேசு கிறிஸ்துவை நேசித்து, வேத வசனத்தை நேசித்து யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, அப்ப நம்முடைய ஜென்ம சுபாவங்கள், நம்ம பிறப்பிலேயே காணப்படுகிற நம்முடைய மாம்சத்தில, கர்ப்பத்திலே விதைக்கப்பட்ட பெற்றோருடைய குணங்களாக இருக்கலாம், முன்னோர்களுடைய குணங்களாக இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் விதைக்கப்பட்ட அந்த கிரியைகள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு நாம் ஜென்ம சுபாவத்தின் கேடுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு தெய்வீக சுபாவத்திலே, நாம் தேவனுடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக மாறணும்னு சொன்னால் நாம் குணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மாம்சத்தில் இருக்கிற சில துர்க்குணங்கள், துர்க்கிரியைகள், சில ஜென்ம சுபாவத்தின் கேடுகள் எல்லாம் முற்றிலுமாய் நீங்களாதான் கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய
வேதம் சொல்கிறது, சுத்திகரிக்கப்பட்டதும் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு அதிக உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாக, கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக நம்ம மாறணும். இன்னைக்கு அநேக ஒரு வீட்டிலே ஆண்டவராய வாசிக்கிறோம், ஒரு வீட்டில் பல பாத்திரங்கள் இருக்குது. பொண்ணும் வெள்ளியினான பாத்திரம் இருக்குது, மரத்திலான பாத்திரம் இருக்குது. ஒன்று கனத்துக்குரியவைகள், ஒன்று கனவீனத்துக்குரியவைகள். நம்ம எந்த அளவுக்கு குணப்படுகிறோமோ, வேத வசனத்தின்படி சத்தியத்தினால சுத்திகரிக்கப்பட்டு நம்முடைய ஜென்ம சுபாவத்தின் கேடுகள், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள், நம்முடைய எல்லா துர்க்கணங்கள் எல்லாம் நீங்கி நாம் சுத்திகரிக்கப்படும் போது, பரிசுத்தமாக்கப்படும் போது எஜமானுக்கு அதிக உயர்வு இல்லை. ஆண்டவர் பேதுருவை பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், அவர் பரிசுத்தாவிலே நிறைந்தவராய் வேத வசனத்தை ஜனமத்தில பேசுறாரு. 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். இவ்வளோ வலை கிளியக்கூடிய அளவில் மனுஷன் இவ்வளோ திருளான மீனை பிடிச்சு நீ இதே போல நீ கூட்டம் கூட்டமாய் வலை கிளியது போல சபையில இடமில்லாத அளவுக்கு நீ திருளான மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அப்ப அதுக்கு முன்பாக என்ன காரியம்? பேதுரு குணப்படும். அவர் குணப்பட்ட பின்புதான் பரிசுத்தாவிலே நிறைந்து அவர் பேசுகிற ஒரு வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் அவரை பயன்படுத்தும் போது 3000 ஜனங்கள், 5000 ஜனங்கள் எல்லாம் காணப்படும். நிறைய பேர் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகளை அவர் பெற்றுக்கொண்டதை அவர் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய ஜனங்களாக பரலோகத்துக்கு செல்லும்படியான ஆயத்தமுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். இப்ப பேதுரு வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு சில காரியம் என்னன்னு சொன்னா, அவரிடத்துல காணப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவருக்கு பெருமையினால காணப்படுகிறார். ஒரு காரியத்தை பாருங்க, லூக்கா 22 ஆண்டவர் எப்ப இந்த வார்த்தையை அவங்ககிட்ட பேசுறாருன்னு போய் சொல்லி பார்த்தா, இங்க இங்க லூக்கா 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 24ஆம் வசனம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்ப 31, 32 வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் உடைக்கிறது போல சாத்தான் உங்களை உடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தி சொல்றாரு. ஆண்டவர் ஏன் பேதுருவை மாத்திரம் பார்த்து குறிப்பிட்டு இங்க பேசுறாருன்னு பார்த்தா, எப்ப இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறாரு? 24 தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்னத்தை வாசிக்கிறோம்? ஆண்டவர் சீமோன் பேதுருவை குறித்து சொல்றார், ஒரு பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை தருவேன், என் பிதாதான் உனக்கு வெளிப்படுத்தினாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றுலாம் சொல்றார். நான் கிறிஸ்து என்று யாருக்கும் சொல்லாதேன்னு சொல்றார். அப்ப அதுக்கு அடுத்த பகுதியில அந்த வசனத்தை வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு கேப் வருது. அடுத்தது கிறிஸ்து பாடுபடவும் துன்பப்படவும் சிலுவையில் அறையப்படவும்ங்கிற வசனத்தை பேசுறார். ஆனா இந்த பேதுரு பார்த்து சொல்லிட்டு உடனே சொன்னாரா என்பது நம்ம யோசிக்கணும். அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டாரு, ஒருவேளை எத்தனை நேரங்கள் ஆச்சுன்னு நமக்கு தெரியல. வேத வசனத்தில் உடனே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே பேதுரு தன்னை குறித்து அப்படியே யோசிக்கிறார். எல்லா சீசர்களோட தன்னை தான் ஆண்டவர் எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரே என்று அவர் பெருமைக்கு இடம் கொடுக்கிறார். இன்னொரு காரியம் அவருடைய காரியத்தில் இந்த வாக்குவாதம் பண்ணுறதுல இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, ஆண்டவர் பேதுருவை மாத்திரம் பார்த்து சொல்றதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இங்கே வாக்குவாதம் எல்லாரும் பண்ணுறாங்க. அதில் பேதுரு சொல்லியிருப்பாரு, எல்லாரையும் பார்த்து நான் தான் பெரியவனாக இருப்பேன், ஏன்னா எனக்கு தான் உங்கள் எல்லாரை விட பிதா எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், பரலோக ராஜ்யத்தின் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களை விட நான் தான் பெரிய ஆளாக இருப்பேன், ஏன்னா பெரியவனாக இருப்பேன், என்னை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்னெல்லாம் வாக்குவாதம் பண்ணியிருப்பார். பேதுரு என்ன பேசுறேன்னு நீங்கள் எழுதப்படலை.
ஆனா ஆண்டவர் பேதுருவை பார்த்து தான் சொல்றாரு. பேதுரு தன்னை குறித்து உயரமா பெருமையா பேசுறதுனால பேதுரு சொல்றாரு, அதெல்லாம் சரிதான், ஆனா நீ குணப்பட வேண்டிய பகுதி உண்டு. சாத்தான் உன்னை கோதுமையை சுலகினால் பிடிக்கிறது போல உன்னை பிடிக்க உத்தரவை கேட்டுக்கொண்டான். ஏன்னு சொன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் காரியம் நிறைவேறினா நீ பரீட்சைகளை சந்திக்கணும், உனக்குள் இருக்கிற ஜென்ம சுபாவம் நீக்கணும், உனக்குள் இருக்கிற சில தடைகள் மாம்ச அறிவு மாம்ச கிரிகள்லாம் நீங்கணும். நீ ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக ஆவிக்குரிய அறிவை உடையவனாக நீ மாறுபடி நீ சில தடையா இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற சில ஜென்ம சுபாவங்கள் குணப்பட வேண்டிய பகுதிகளை நீங்க குணப்படணுமான்னு சொன்னார். அப்ப பேதுருக்குள்ள காணப்படுகிற பேதுரு வாழ்க்கையில விசேஷமான ஒரு பகுதி என்ன காரியம் சொன்னா, ஆண்டவர் பேதுருக்கு தான் புறஜாதிகள் மத்தியில கடந்து போய் முதல் புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை பேதுரு மூலமாக தான் முதல்ல கர்த்தர் அதுக்கான வாசலை திறக்கிறார். அதுக்காக தான் ஆண்டவர் பேதுரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது. ஒரு வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்குது, அதுல அநேக மிருகங்கள் பறவைகள்லாம் காணப்படுது. பேதுரு பார்த்து சொல்றாரு, இதை அடித்து புசின்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொல்றாரு, நான் அசுத்தமா இருக்கிறதில்லை, நான் தொட்டதில்லை, தீட்டுள்ள எதையும் நான் புசிச்சதில்லை. அப்ப ஆண்டு சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. அப்ப புறஜாதியார குறித்ததான ஒரு தரிசனத்தை அவங்க கொடுக்கிறார். ஆனா பேதுரு அதை எவ்வளவு ஆண்டவர் பேசினாலும் நான் அதை தீட்டுவதை நான் புசிக்க மாட்டேன், புறஜாதியின் மத்தியில நான் கடந்து போய் அவங்களோட நான் பழக மாட்டேன், அவங்களுக்கு மத்தியில நான் ஊழிச்சு செய்ய முடியாதுன்னு சொல்றேன். அந்த தரிசனம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன்னு சொன்னா பேதுரு தேவன் பலமனா பேதுருக்கிட்ட சொல்லி இருந்தாலும் இப்ப பவுல் எவ்வளவு நிருபங்களை எழுதினாரு, புறஜாதி மத்தியில் பவுல் தான் கர்த்தர் பயன்படுத்தப்பட்டாரு. பவுலுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த ஊழியம் பேதுருக்கு தான் முதலாவது கொடுக்கப்பட்டது. ஆனா பேதுருவை பலமுறை ஆண்டவர் ஏவினாலும் அவருக்கு புறஜாதி மத்தியில் போய் கடந்து போய் அவருடைய சுவிசேஷ அறிவிக்க அவர் மனமில்லாதவராக இருந்தார். அதனால அந்த தரிசனம் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் மாறி போயிடுச்சு. தேவன் நமக்கு சொல்லுவார், ஒரு காரியத்தை சொல்லுவார், இந்த காரியத்தை நீ போய் செய்ப்பா, தெளிவா தரிசனம் கொடுத்து இதற்காக தான் உன்னை தெரிந்து கொண்டேன், இந்த பணிக்காக தெரிந்து கொண்டேன் நீ செய்ய சொல்வார். ஆனா நமக்குள்ள இருக்கிற குணப்படாத ஜாதி பெருமை, நான் கீழ் ஜாதி உள்ள மனுஷன் மத்தியில் நான் போய் ஊழியத்தை செய்ய மாட்டேன், அவங்க மத்தியில் நான் போய் நிற்க மாட்டேன், அவங்க வீட்டில் நான் பேச விட மாட்டேன். பேதருக்குள்ள இருந்த ஜாதி பெருமை. ஏன்னா தேவன் எங்களுக்கு மாத்திரம்தான் சொன்னோம், யூதர்களையும் உலகத்திலேயே எல்லா ஜாதிகளை விட எல்லா சகல ஜாதிகளை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லி மோசைகளை பேசினாரு. உலகத்திலே எல்லா ஜாதிகளுடைய உயர்ந்த ஜாதியாக நாம தான் யூதர்கள் உயர்ந்த ஜாதி உடையவர்கள். மற்ற ஜாதிகளுக்கு நாங்கள் பழகக்கூடாது, போகக்கூடாது, போக்குவரத்து இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட அவங்க தீட்டானவர்கள், அசுத்தமானவர்கள், நாம் தேவனுடைய கட்டளை பெற்று பிரமாணங்களை பெற்று நாம் பரிசுத்தமானவர்கள், இப்படியெல்லாம் பெருமை இருந்தது. இதெல்லாம் பேதுருக்குள்ள இருந்ததுனால அவர்கிட்ட இருக்கிற முதல் காரியம் இந்த பெருமையான காரியங்கள். ஆண்டவர் சொன்னதுனால அவர் இயேசு கிறிஸ்து சொல்ற மனுஷகுமாரர் பாடுகள் பட வேண்டும். அவரு இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய தரிசனத்தை உடையவராக, ஒரு ஆவிக்குரிய அறிவை உடையவராக, ஆண்டவரை பற்றிய தெளிவான அறிவு இல்லாதவராக, ஆண்டவரே இவைகளெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது, இயேசு சரீரத்தில் மாம்சத்தில் பாடுபடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு விரும்பினார். ஆனால் கர்த்தருடைய வழி என்னதென்று பேதுரு அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொன்னா, கர்த்தருடைய வழியை குறித்து அறிவு அவர் கிடைக்கும்னு சொன்னா சில ஜென்ம சுபாவங்கள் மாறணும். ஆண்டவர் மாம்சத்தில் பாடுபடக்கூடாது, சிலுவையை குறித்ததான ஒரு பயம். இங்க பேதுரு குறித்து ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றார். இயேசு பல கடல்கள் நடந்து வரும்போது எல்லா சிசுகளும் பார்த்து பயப்படுறாங்க. ஆனா பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நீரே என்னால் நானும் நடந்து வரும்படி உதவி செய்வான்னு சொல்றார். ஆனா பக்கத்துல போக போக காற்று பலமா இருக்கிறத பார்த்து அவர் பயந்து அவர் தண்ணிக்குள்ள முழுக ஆரம்பிக்கிறார். ஆண்டு சொல்றாரு, அற்ப விசுவாசி, ஏன் நீ பயப்பட்ட, ஏன் அவன் சந்தேகப்பட்ட என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை தூக்கி ஜலத்தின் மேல நடக்க வச்சு படகுக்கு கொண்டு வரார். அவருக்குள்ள காணப்படுகிற மாம்சத்தில் காணப்படுகிற சில பெருமை, மாம்சத்தில் காணப்படுகிற சில பயம், சந்தேகம், இது மாதிரி சில குணாதிசயங்கள் அவருக்கு இருந்தது.
இதை எல்லாத்துக்கும் நாம் குணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த இடத்துல சிலுவையில் இயேசு கிறிஸ்துவனை தோட்டத்தில் கொண்டு போய் அவரை மனங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறார். எல்லாத்தையும் சொல்கிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்கிறார். ஆனால் எல்லா சிசுமே தூங்குறாங்க. ஆனால் மீண்டுமாக இயேசு கடந்து வந்து பேதுருவை பார்த்து கேட்குற ஒரே ஒரு காரியம், சீமோனே ஒரு மணி நேரம் கூட நீ விழித்திருக்கக்கூடாதா? வேதம் சொல்லுது, நீ ஒரு மணி நேரம் கூட நீ விழித்திருக்கக்கூடாதா? நீ விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. பேதுரு மாத்திரம் கர்த்தர் பார்த்து சொல்றார். ஏன்னா மற்ற சீசன்களை விட பேதுருக்கு தான் சோதனை பரிச்சை உண்டு. நீ ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிச்சினா உனக்கு வரக்கூடிய சோதனையை நீ ஜெயிச்சிடலாமே. அப்போதான் அந்த சோதனையை கடந்து வந்ததுனால தான் பேதுரு ஆலோசனை கொடுக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்த 8ஆவது வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏன்னு சொன்னால் பேதுரு அன்னைக்கு தான் கண்டுகிட்டாரு, நமக்கு வரக்கூடிய சோதனை பரீட்சைகளில் ஜெயிக்கணும், நம்ம தேர்ச்சி பெறணும்னு சொன்னால் ஜெப வாழ்க்கை தேவை என்று அவர் அறிந்து கொண்டார். ஒரு ஜெப வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டார். ஆண்டவர் தெளிவாக சொல்றார், ஒரு மணி நேரம் கூட நீ விழித்திருக்க கூடாதா? நீ விழித்திருந்தீனா ஏன்னு சொன்னால் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நீ சோதனையில் பரீட்சையில் நீ தோல்வி அடையாதபடிக்கு, நீ ஜெயம் பெறும்படிக்கு, தேர்ச்சி பெறும்படிக்கு நீ விழித்திருந்து ஜெபிக்கலாம் இல்லையான்னு கேட்டார். ஆனால் ஜெபத்தினுடைய அவசியம் அவருக்கு புரியல. அதனால சோதனையில் அவர் விழுந்து போனார், இயேசுவை மறுதலித்தார். ஆனால் இன்னைக்கு அதே பேர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். என்னது? விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியை பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஜெபத்தினுடைய அவசியம் எவ்வளவு முக்கியமானது. நம்மை பற்றிய தரிசனம் நாம் இன்னும் குணப்படுதுன்னு சொன்னா, நம்ம குணப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து அதே இடத்துல தான் ஜெபிக்கிறார். சிலுவையை சந்திக்க போறாரு, இயேசு விழித்திருந்து போராடி ஜெபிக்கிறார். ஒரு தேவ தூதன் ஒரு அபிஷேகத்தை கொண்டு வந்து அவர் தலையில ஊற்றார். அந்த அபிஷேகம் தான் அவருக்கு பலனை கொடுக்கிறது. ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக அவர் அதை சிலுவையை சந்திக்கணும்னு சொன்னா அவருக்கு அந்த பலன் தேவைப்பட்டது. அந்த அபிஷேகம் தான் அந்த சிலுவையில் அவர் மறுதலித்து போகாதபடிக்கு, அவர் உறுதியாய் நின்று ஜெயம் எடுக்கும்படிக்கு அந்த தேவ தூதர் இயேசுவின் மேலாக ஒரு அபிஷேகத்தை கொண்டு வந்து ஊற்றார். அந்த அபிஷேகத்தினால் அவர் பலன் அடைஞ்சு அந்த சிலுவையில் அவர் ஜெயம் கொள்கிறார். ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதே போலதான் நம்முடைய சோதனைகள், நம்முடைய பரீட்சைகளை நம்ம கடந்து போகும்போது ஜெயம் பெறணும்னு சொன்னா நம்ம ஊக்கமாய் போராடி ஜெபித்தா மாத்திரம்தான், ஜெபத்துல தான் நமக்கு தேவனால பலப்படுத்தப்பட்டு ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து நம்ம ஊக்கமாய் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது, ஜெபத்தின் அவசியத்தில் உணர்ந்து நாம் எந்த அளவுக்கு போராடி ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபிக்க 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 எல்லா சோதனையிலும் நாம் தேர்ச்சி பெற்று பரீட்சையில் நாம் ஜெயம் பெற்று நிச்சயமாக நாம் அந்த பகுதியில் நம்ம குணத்தை நம்மை பற்றி அந்த சோதனை பரீட்சைகளில் ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா நம்மை பற்றிய மெய்யான அறிவு நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. நம்மை தேவனை குறித்த ஒரு மெய்யான அறிவு நம்ம பெற்றுக்கொள்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தன்னை குறித்த ஒரு சரியான அறிவை அவர் பெற்றுக்கொள்கிறானோ, ஒரு பரிசுத்தம் சொன்ன பிரகாரம் தன்னை அறிந்த ஒரு மனுஷன் தன்னை புகழான், மற்றவர்களும் அவனை புகழ அவன் விரும்ப மாட்டான். எந்த அளவுக்கு நம்மை அறிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த அளவுக்கு தன்னை பற்றி அறிவு, நம் வேத வசனங்களையோ தேவனுடைய வார்த்தையோ ஆண்டவர் கொடுக்கிற தரிசனங்களை நிறைவேறினா நமக்கு பலன் கிடையாது. நமக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது, நமக்கு ஒரு வல்லமை தேவைப்படுகிறது. ஒரு வேதம் சொல்லுது, தாழ்மையுள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஒரு தேவ பரத்திலிருந்து அருளிக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு பலன் நமக்கு கொடுக்கப்பட்டாதான் வேதம் சொல்லுது பலவந்தம் பண்ணுகிற அந்த பரலோக பலத்தால் நிரப்பப்பட்ட போது நம்முடைய சோதனைகளை நம்ம ஜெயித்து நம்மை பற்றிய மெய்யான அறிவை அடைந்து நாம் எவ்வளவு பலவீனம் உள்ளவர்கள், எவ்வளவு மோசமானவர்கள் என்ற அறிவிலே நம்மை தாழ்மை உள்ளவர்களாக
நம் தாழ்மையிலே இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மையிலே ஆழமாய் வேறு கொண்டவர்களாக, தாழ்மையிலே கட்டப்பட்டவர்களாக நம்ம காணப்படுவோம். எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்திக்கிறவன் தாழ்மை தானா வராது. அவன் பரீட்சையில கடந்து போகணும். அவனை பற்றி அறிவாளர்கள் அவன் உள்ளத்தில் இருக்கிறத தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துவார். எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது, அவனை சோதிப்பதற்காக தேவன் அவனை கைவிட்டார். அவன் இருதயத்தில் இருக்கிறத அறிந்து கொள்ளும்படியாக அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்ததன் மூலம் அவன் பெருமை கொண்டான். தன்னுடைய எல்லாவற்றையும் பாபிலோன் ராஜாவுக்கு காண்பிச்சான். ஆனா பின்னாடி தன்னை தவறை உணர்ந்து தன்னை தாழ்த்துகிறான். அதுபோல தேவன் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறத அறிந்து கொள்ளணும்னு சொன்னா நாம் அறிந்து கொள்ளணும். தேவன் அதை அந்த நேரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் சோதித்து பார்த்து சொன்னாரு, இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். பரீட்சையில தான் தெரியும் உன்னுடைய தேர்ச்சி, உன்னுடைய சுபாவம், நீ எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன் என்று தேவன் அறிந்து கொள்கிறார். ஒரு பரீட்சையில கடந்து போகும்போது தான் அதுக்காக தான் ஊக்கமாக நம்மளை ஜெபிக்க சொல்றார், பாரத்தோடு ஜெபிக்க சொல்றார், பலவந்தம் பண்ணி ஜெபிக்க சொல்றார். வேத வசனங்களை பிடித்துக் கொண்டு ஜெபிக்கும் போது அந்த பகுதியிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். வேற ஒன்றும் கிடையாது. இயேசுக்கு என்னைக்கு எப்படி ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டதோ அது சிலுவையை கடந்து போய் அதில் ஜெயம் பெறும்படிக்கு ஆண்டவருக்கு அவர் அன்னைக்கு மாம்சத்தில் இருந்தார். ஆண்டவர் ஒரு தேவனாக இல்லை, ஒரு மனுஷனாக இருந்தார். அந்த மனுஷனுக்கு மாம்சத்தில் இருந்தனால மாம்சம் பலவீனமானதுன்னு ஆண்டு சொன்னார். அந்த பலவீனமான மாம்சத்தை கொண்டு நமக்கு அருளப்பட்ட பரீட்சைகளை ஜெயிக்க முடியாது, போராட முடியாது, வெற்றி சிறக்க முடியாது. மாம்சம் பலவீனமானது. அந்த மாம்சத்தில் இருக்கிற பலவீனமான மாம்சத்திலிருந்து நம்ம ஜெயம் பெறணும்னு சொன்னா நம்முடைய ஆவியை பலப்படுத்தும்படி தேவன் ஒரு அபிஷேகத்தை தருவார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளதான் பேதுரு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம ஜெபிக்காதனால தான் நம்ம மறுதளிச்சிட்டோம். ஆண்டவர் எச்சரிச்சாரு, 1 மணி நேரமாக ஜெபிக்க கூடாது எச்சரிச்சாரு. அதுதான் நினைச்சு நமக்கு இன்னைக்கு ஒரு ஆலோசனை. அப்போஸ்தலர் 4:13 என்ன சொல்றது படிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை இயேசு பேதுரு குறித்து மேன்மையாக பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன், அவனை கொண்டு சபையை கட்டுவேன் இதெல்லாம் சொன்னதுனால தன்னை குறித்து ரொம்ப உயர்வா என்ன ஆரம்பிச்சிட்டார், ரொம்ப பெருமைப்பட ஆரம்பிச்சிட்டார். ஆனா வேத வசனம் சொல்லுது, எபேசியர் 17:18 வாசிங்க. எபேசியர் 4 அதிகாரம் 17-18 வாசம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு இங்க வசனம் நல்லா போறீங்க. தங்கள் இருதய கடினத்தினால், இங்க வசனம் சொல்லுது, இங்க பேதுரு சொல்றாரு புத்தியில தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அப்ப பேதுருடைய புத்தி என்னாச்சு? வீணான சிந்தனை, தன்னை குறித்து தேவையில்லாத இல்லாத கொள்ளாத அப்படியே சிந்திக்கிறார். ஆண்டு சொன்ன வாக்குத்தத்தை நினைச்சு ரொம்ப உயர்வா பெருமிக்கிற போறார். வீணான சிந்தனையினால புத்தியில் அந்தகாரம்னா பிசாசு உள்ள நுழைஞ்சு கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். புத்தியில் அந்தகாரம் படுகிறது. நீ பிசாசு இடம் கொடுக்க வேண்டாம், நீ பெருமைக்கு இடம் கொடுத்த அந்த இடத்துல பிசாசு உள்ள நுழைஞ்சிருவான். உடனே பிசாசு பேதுருக்குள்ள அதே பிதா வெளிப்படுத்தின அதே பேதுரு மூலமாக பிசாசு பெருமைக்கு இடம் கொடுத்தனால் பிசாசு பேதுரு வழியாக சொல்றான், ஆண்டவரே நமக்கு நேரிடக்கூடாது. ஏன்னு சொன்னா நாம சொன்னா ஆண்டவர் நிச்சயம் கேட்பாரு. ஏன்னா ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோம், ஆண்டவர் நம்ம சொன்ன நிச்சயம் கேட்பார் என்று சொல்லி ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கறது போல கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் அதை பின்னாக சாத்தனை என்று கடிந்து கொள்றார். என்னைக்கு ஒரு மனுஷன் பெருமைக்கு இடம் கொடுத்தானோ வீணான சிந்தனை, நம்மை குறித்து நம் பலவீனத்தை நம்ம உணராம, நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற ஒரு முடியாததை இயலாமையை நம்ம உணராம நம்மை குறித்து உயர்வாக சிந்திப்போம் என்றால் புத்தியில் அந்தகாரப்பட்டு வீணான சிந்தனை வர இடமே கொடுத்துடக்கூடாது. அதனால தான் பேர் சொல்ற புத்தியிலே தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள். சங்கீதம் 119 சொல்றது, நான் வீணான சிந்தனைகளை வெறுத்து வேதத்தில் பிரியமாயிருக்கிறேன். வேத வசனத்தை எதவும் வாசிக்க வேதத்தை தியானிக்க
வேதத்தின் மூலமாக நம் நல்ல ஒரு சத்தியத்தை அறிகிற அறிவிலே நம்மை பற்றி வேதம் ஒரு கண்ணாடி, நம்ம யார் என்பதை காண்பிக்கும். தேவனை குறித்த அறிவை நமக்கு கொடுக்கும், நம்மை பற்றி அறிகிற அறிவை நமக்கு கொடுக்கும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்மை அறிந்து நம்மை தாழ்த்தும் போது கர்த்தருடைய கிருபை ஒரு அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் ஜெயம் பெறுவோம். நம்ம அழைத்த தேவன் நிச்சயமாய் நம்மை பயன்படுத்துவார். நம்மை பற்ற தரிசனம் நிறைவேறும். அதற்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நன்றி. உங்களுடைய கருத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் அழைத்தவர் உண்மையிலவர். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு பரலோக தேவனுடைய நோக்கம் உண்டு. அதை அறிந்து கொள்வதன் மூலமாக அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த நாங்கள் சாதாரண மனுஷர்கள், பலவீனமான மாம்சத்தை உடையவர்கள், பிறப்பிலேயே ஜென்ம சுபாவத்தின் கேள்விகளை உடையவர்கள், பிறப்பிலேயே நாங்கள் துர்க்குணத்தில் உருவானவர்கள். ஆண்டவரே, துர்க்குணங்கள் உண்டு, மாம்சத்தின் கிரிகள் உண்டு. இவைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஜென்ம சுபாவத்தின் கேள்விகள் நீங்கி ஒரு ஆவிக்குரிய தெய்வீக சுபாவத்திலே பங்குள்ளவர்களாய், நாங்கள் தேவ சுபாவத்தை உடையவர்களாய் மாற நாங்கள் பல பரீட்சைகளை கடந்து போகணும், சோதனைகளை கடந்து போகணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, இயேசுவை போல் ஊக்கமாய் ஜெபிக்கிறது. ஜெபத்தை குறித்த அத்தியாவசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, பிடித்திருங்கள் என்று பேதுரு சொல்றாரே, வீணான சிந்தைக்கு இடம் கொடுக்காம வேத வசனங்களை, தெளிவான வேத வசனத்தை குறித்து அறிந்து வீண் சிந்தனை நாம் வெறுத்து வேத வசனத்தால் நாங்கள் நிறைந்திருக்கிறோமே, ஜெபத்தில் நிறைந்திருக்கிறோமே. அப்படியானால் நாங்கள் எவ்வளோ பாவங்களுக்கு விலகி எங்கள் திருக்குணங்கள் மறைந்து, ஜென்ம சுபாவங்கள் மறைந்து, தேவ சுபாவத்தில் எந்த அளவுக்கு வளருகிறோமோ, எந்த அளவுக்கு எங்களுடைய மாம்ச குணங்கள் மறைகிறதோ, நாங்கள் குணப்பட ஆரம்பிக்கிறோமோ. கர்த்தர் பேதுவை பயன்படுத்தினவர். அழைத்த தேவன் பேதுவை அன்னைக்கு பயன்படுத்தினீங்க. பேதுருடைய தரிசனத்தை நிறைவேற்றினீங்க. பேதுருடைய ஆண்டவரே, பேதுரு மூலம் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றினீங்க. ஆபிரகாம் அழைத்த தேவன் ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினீங்க. அதே தேவன் நீங்கள் அழைத்த தேவன் எங்கள் மூலமாய் உடைய தரிசனம், உடைய சித்தம் பூர்ணமாய் நிறைவேறத்தக்கதாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இதை கேட்கிறே நாம் கூடி வந்த கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தமது முகத்தை நாம் யாவரும் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். ஆமென். ஆமென். கர்த்தர் தமது முகத்தை நம்ம பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்த அந்யோன்ய ஐக்கியமும் நம்முடனே கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தியத்தில் அதை வழிநடத்துவாராக. ஆமென். ஆத்மாவிலே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவிலே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகலகாரியங்கள் வருவாரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Subscribe all. Thank you. Amen. 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 Thank you for all watching. God bless.